தன் மீது பாலியல் புகார் தெரிவித்த நபர் குறித்து சைபர் குற்றப்பிரிவிடம் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. தலைவன் தலைவி படம் வசூல் வேட்டை நடத்தி வரும் இந்த நேரத்தில் விஜய் சேதுபதிக்கு இப்படி ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கிறது. விஜய் சேதுபதி பற்றி ரம்யா மோகன் என்பவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்த விஷயம் வைரலானது. எக்ஸ் தளத்தில் அவர் கூறியதாவது: கோலிவுட்டில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கப்படுவது ஜோக் இல்லை. தற்போது மீடியாவில் பிரபலமாக இருக்கும் எனக்கு தெரிந்த பெண் ஒருவர்தான் எதிர்பார்க்காத உலகத்திற்குள் இழுக்கப்பட்டாள். தற்போது அவர் ரீஹேப் சென்டரில் இருக்கிறார். கேரவன் ஃபேவர்களுக்காக ரூபாய் 2 லட்சமும் டிரைவ்ஸ்க்காக ரூபாய் 50,000 கொடுத்திருக்கும் விஜய் சேதுபதி சமூக வலைதளத்தில் புனிதர் மாதிரி நடிக்கிறார். அந்த பெண்ணை பல ஆண்டுகளாக யூஸ் செய்துவிட்டார் விஜய் சேதுபதி. இது ஒரு கதை மட்டுமல்ல, இன்னும் பல இருக்கிறது. இது போன்ற ஆட்களை மீடியா கொண்டாடுகிறது. ட்ரக்ஸ் செக்ஸ் நெக்ஸஸ் என்பது ஜோக் இல்லை, உண்மை என்றார். அந்த ட்வீட் வைரலாகிவிட்டது. பின்னர் ட்வீட்டை நீக்கியதுடன் எக்ஸ் தள கணக்கையும் நீக்கிவிட்டார் ரம்யா மோகன். இருந்தாலும் விஜய் சேதுபதி பற்றி இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறதே என பரபரப்பாக பேசப்பட்டது. தலைவன் தலைவி படம் நல்லா ஓடும்போது தான மக்கள் செல்வன் பெயர் இப்படி ஒரு விஷயத்தில் அடிபடணும் என்கிறார் ரசிகர்கள். இந்நிலையில் டெக்கன் கிரானிக்கலுக்கு அளித்த பேட்டியில் விளக்கம் கொடுத்திருக்கிறார் விஜய் சேதுபதி. அவர் கூறியிருப்பதாவது: என்னை பற்றி தெரிந்தவர்கள் இந்த தகவலை கேட்டு சிரிப்பார்கள். இது போன்ற மோசமான புகார்கள் என்னை பாதிக்காது. என் குடும்பத்தாரும் நண்பர்களும் தான் கவலையடைந்துள்ளனர். விடுங்கப்பா என அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். கவனம் ஈர்க்கவே அந்த பெண் அப்படி செய்திருக்கிறார். சில நிமிட புகழுக்காக செய்திருக்கிறார். அவர் அதை என்ஜாய் பண்ணட்டுமே. இந்த விவகாரம் தொடர்பாக சைபர் குற்றப்பிரிவில் புகார் கொடுத்திருக்கிறோம். 7 ஆண்டுகள் அனைத்து விதமான மோசமான கம்பெனிகளை பார்த்துவிட்டேன். என்னை குறிவைத்தாலும் அது என்னை பாதிக்கவில்லை, இனியும் பாதிக்காது. நான் நடித்த படம் ஒன்று நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என் பெயரை கிடைத்தால் என் படத்தை நாசம் செய்யலாம் என்ற பொறாமையில் சிலர் செய்திருக்கலாம். தற்போது யார் வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் எதுவும் சொல்லலாம். அதற்கு சமூக வலைதளத்தில் ஒரு கணக்கு மட்டும் வைத்திருக்க வேண்டும். எதிர்வினை பற்றி பயப்படாமல் தைரியமாக எழுதலாம் என்றார். பாண்டியராஜ் இயக்கிய தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆன 6 நாட்களில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 31 கோடி வசூல் செய்திருக்கிறது. விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கணவன் மனையாக சண்டை போட்டுக் கொள்ளும் தலைவன் தலைவி படத்தை தியேட்டர்கள் தான் பார்க்க வேண்டும் என பலரும் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் சமூக வலைதளங்களில் வந்திருக்கும் பாசிட்டிவ் விமர்சனம். தலைவன் தலைவி படம் பார்க்கலையா? சூப்பரா இருக்குங்க, திருட்டுத்தனமா டவுன்லோட் செய்து பார்க்க வேண்டாம், தியேட்டருக்கு போய் பாருங்க, ஒர்த் என பலரும் சமூக வலைதளங்களில் விஜய் சேதுபதி படத்திற்கு இலவச விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றனர். அதனால் படம் ரிலீஸ் ஆகி 6 நாட்கள் முடிந்துவிட்டால் என்ன, தியேட்டருக்கு போகலாம் என சொல்கிறார்கள் சினிமா ரசிகர்கள்.